அறம் போற்றும் தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாவிஷ்ணு வெர்சஸ் பள்ளி கல்வித்துறை. நீங்கள் சமீபத்தில் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் ஸ்கூலில் போய் ஒரு விஷயத்த பேசிடுறாரு. அந்த விஷயம் வைரல் ஆகுது. அதை எதிர்த்து கேட்குற ஆசிரியரை அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு. அதனால் பள்ளி கல்வித்துறை அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் யார் பக்கம் சரி, யார் பக்கம் தப்பு அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாவிஷ்ணு யார்? இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடினா தன்னுடைய கெரியரை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் ஞானம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கராக, அதாவது ஒரு ஆன்மீக பேச்சாளராக மாறி அவர் நிறைய ஆன்மீக சொற்பொழிவுலாம் நடத்தியிருக்காரு. 2021 பரம்பொருள் அப்படின்ற ஒரு அறக்கட்டளையை தொடங்கியிருக்காரு. இப்போது அது மூலிமா பல நாடுகளுக்கு சென்று அங்கே அவர் ஆன்மீக சொற்பொழிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராரு. இவர் ஸ்கூலுக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. யார் ஏற்பாடு பண்ணாங்க, இதுக்கு இவரை கூப்பிட்டது யார் அப்படின்றது இன்னும் முழுசாக தெளிவாக இது பண்ணல. ஆனால் தலைமை ஆசிரியரும் இவர் பேசியிருக்கிற வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அதில் பார்த்திங்கன்னா, இவர் என்ன கேட்குறாரு, நான் என்ன பேசணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தலைமை ஆசிரியர் நீங்கள் என்ன ஃப்ரீயாக பேசுகிறீங்களோ அது மாதிரி பேசுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னும் போது அவர் நான் என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹெட்மாஸ்டர் இல்லை, மோட்டிவேஷன் சம்மந்தமாக ஸ்டூடெண்ட்டுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேசுங்க அப்படின்ற மாதிரி ஹெட்மாஸ்டர் ஒரு கிளியராக ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு, ஸ்டூடெண்ட்டுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேசணும் அப்படின்ட்டு. இப்போது அவர் மாணவர்கள் மத்தியில் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறாரு. இப்போ இதில் எங்கே பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட் மத்தியில் பேசுகிறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, பூர்வ ஜென்ம பலன்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு சில காரணங்களுக்காக அவர் சொல்கிறார். எப்படின்னா, இப்போ உடல் நலம் சரியில்லாதவங்க, ஊனமுற்றோர்கள், அப்புறம் சொந்த வீடு இல்லாதவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க அதாவது வசதியாக இல்லாதவங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க பூர்வ ஜென்ம பலனால தான் இப்போ இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம், இந்த வாழ்க்கை அவங்களுக்கு இப்படி அமையறதுக்கான காரணம் பூர்வ ஜென்ம பலன்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த ஒரு தமிழாசிரியர் அவரை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. இப்போ நீங்கள் பேசுகிறது தப்பு, எப்படி பூர்வ ஜென்ம பலன்னு நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, இதெல்லாம் தவறான விஷயம், இப்படி மாணவர்கள்ட்ட இதை கொண்டு சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இவர் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆசிரியரை அவமானப்படுத்தும் அல்லது எதிர்த்து பேசும் நோக்கில் தான் அவர் பேசுகிறார். அந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கே தெரியுது. அவர் நீங்கள் என்ன உங்களுடைய பள்ளி கல்வி பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் விட நீங்கள் பெரிய இவரா, நீங்கள் என்ன எப்படி கேள்வி கேட்பீங்க, அவங்க சொல்லி தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் அந்த ஆசிரியர்கிட்ட வாக்குவாதம் செய்கிறாங்க. தலைமை ஆசிரியர் இதில் தலையிட்டு, இல்லை சார் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லியும் அவர் அதை கேட்கல. நான் இங்கே என் தனியாக கேட்டிருந்தா நான் தனியாக பேசியிருப்பேன், பொதுவெளியில் கேட்டார் இல்லையா, நான் பொதுவெளியில் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி மகாவிஷ்ணு சொல்லி ஆசிரியர்கிட்ட தமிழ் ஆசிரியர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி இதை இந்த பிரச்சனையை தலைமை ஆசிரியர் சுமூகமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் ஆசிரியர் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த விஷயம் அவருடைய சேனலில் தான் இந்த வீடியோவை போட்டு இது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இதுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பதிலை கொடுத்தாரு. அப்போ இந்த விஷயம் இன்னும் போதாகரமாக ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, என் ஏரியாவுக்கு என் ஆசிரியரை நீ பேசிட்டு போவேன், நான் உன்னை சும்மா விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மீடியா முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதும் இந்த விஷயம் ரொம்ப பெருசாகிடுச்சு. அந்த பேட்டியை தொடர்ந்து அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு எங்கே இருக்கார், அவர் விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு காவல்துறை அந்த விஷயங்களை பார்த்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை இவர் எப்படி ஸ்கூலுக்குள்ளே வந்தார், என்ன காரணத்துக்காக வந்தார் அப்படின்ற மாதிரி விசாரணைகள்லாம் நடத்தி இப்போ தலைமை ஆசிரியரை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தலைமை ஆசிரியர்கள் சங்கம் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கு. அவர் பேசினதுக்கு தலைமை ஆசிரியர்கள் எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க, அவங்க மறுத்துருக்காங்கல்ல, அதனால்
இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தலைமை ஆசிரியர் சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து அவர் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் இந்தியா வருவேன், வந்ததுக்கப்புறம் இதுக்கான பதில் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து அவர் சென்னை வரும்போது ஏர்போர்ட்லேயே வந்து விசாரணைக்காக கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்சு அவர் வந்து இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற விஷயம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. மகாவிஷ்ணு சைடில் இருக்கிற ஆதரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியை சேர்ந்தவங்க மகாவிஷ்ணுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. பிகாஸ் அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்ற காரணங்களால் அவர் வந்து சொன்னதுனால ஒரு சில ஒரே ஒரு கட்சியை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து அவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. எதிர்க்கில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஸ்கூலில் பேசியிருக்கக்கூடாது, இது வந்து தப்பு. இன்னும் சில கட்சிகள்லாம் வந்து இதுக்கு சரியான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணார்னா, இனிமே பள்ளி கல்வியில் வந்து, அதாவது பள்ளி கல்வித்துறை சார்பாக அல்லது பள்ளி சார்பாக நடக்கக்கூடிய விழாக்கள்லேயும் சரி, அங்கே வரக்கூடிய பேச்சாளர்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்களை வந்து அணுகணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வகுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. பள்ளி கல்வித்துறையும் அதற்கான வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது மகாவிஷ்ணுக்கான ஆதரவுகளில் வந்து சில சில விஷயங்கள்லாம் வந்து என்னவா சொல்கிறாங்க, சில போஸ்ட்லாம் என்ன போடுறாங்க, சில வீடியோக்களில் கூட சில பேர் பேசுகிறாங்க, வலைத்தளங்களில் வந்து சில பேர் போஸ்ட்டாக போடுறாங்க. என்னென்னா, அவர் என்ன கர்மாவோ அதுக்கு பலன் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாரு. இதுதான் பல ஒரு புனித நூல்கள்லையும் சொல்லியிருக்காங்க. அதாவது குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தானே சொல்லியிருக்காங்க. கர்ம பயன், கர்ம வினை பயன், அதாவது என்ன செஞ்சாங்களோ அதுக்கான பலன் தான் கிடைக்கும். கர்மா இஸ் பூமராங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் போஸ்ட் போட்டு அவருக்கான ஆதரவை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு விஷயத்தில் எது சரி எது தப்பு, நம்ம யார் பக்கம் நிற்கணும், இந்த ரெண்டு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, இல்லை நம்ம எந்த நோக்கில் இதை அணுகி அதை வந்து நம்ம யார் பக்கம் நிற்க போகிறோம் அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். இப்போது அவர் அந்த பள்ளிக்கு வந்த நோக்கம் என்ன, அதுலேருந்து ஆரம்பிப்போம். அவர் அந்த ஸ்கூலுக்காக எதுக்கு வராரு, அவர் அந்த ஸ்கூலுக்கு எதுக்காக கூப்பிட்டாங்க, அவருக்கான கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அந்த ஸ்கூலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பீச்சுக்கான ஒரு தலைப்பு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஹெட்மாஸ்டரும் அவர் பேசிக்கிட்ட வீடியோலேருந்தே நம்மளுக்கு தெரியும். ஹெட்மாஸ்டர் வந்து என்ன சொன்னாங்க, மோட்டிவேஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் ஸ்டூடெண்ட்டு சொல்லுங்கள். அதாவது அவருமே சரி, இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி கூட அவரும் செய்திகளில் வந்து அவரும் என்ன சொல்கிறாருன்னா, நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க தான் போனேன், அது வந்து அப்படி தான் நான் சொன்னேன், அது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த சைடு தலைமை ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறார், மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க தான் அவர் கூப்பிட்டோம் அப்படின்றாங்க. இதில் வந்து நமக்கு என்ன தெளிவாகுதுன்னா, அவர் பள்ளிக்கு அழைத்து வரப்பட்ட நோக்கம் என்ன, அந்த நோக்கம் வந்து அவர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு தான். இப்போது அவர் பேசியது மோட்டிவேஷன் ஸ்பீச்சா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. எப்படின்னா, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்றது, அதாவது அவர் பேசுனது என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்ம பலனால் நீங்கள் என்னைக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்றது. ஒரு மோட்டிவேஷன்னா அதோட மீனிங் என்னென்னா, அது எதை நோக்கி அதை வந்து மாணவர்கள் வந்து, இல்லை மாணவர்களோ இல்லை யாராக இருந்தாலும், மோட்டிவேஷன்றது எதுக்காக தேவைப்படுதுன்னா, முயற்சி மேற்கொள்வதற்காக தான் மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஒரு முயற்சி நம்ம செய்யணும்னா அதுக்கு மோட்டிவேஷன் தேவை. அதுக்காக தான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏற்பாடு பண்ணுறது, இல்லை ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணுறதுல எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன, அவங்க ஒரு முயற்சி மூலிமா ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் வந்து ஒரு தங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு புகழ், ஒரு பேர், அந்த மாதிரி ஒன்று அடையணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. இப்போது அவர் வந்து பேசினது முயற்சியை தூண்டும் விதமாக இருந்ததா? ஏன்னா முயற்சியை தூண்டுறது தானே மோட்டிவேஷன். அப்போ முயற்சியை தூண்டும் விதமாக அவர் பேசினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கிறதுக்கான காரணம், அதாவது நீங்கள் வசதி இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கலாம். அதுக்கு வந்து என்ன காரணம்னா, நீங்கள் பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சதுனால இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்க, இப்போ இதை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ அதை பார்க்குற மாணவர்கள் மத்தியிலையும் சரி, இல்லை அதை வந்து அதை வந்து எடுத்துக்கிறவங்க முறையிலையும் சரி, என்ன எடுத்துப்பாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம லைஃப் வந்து இனிமேல் மாறப்போகிறதில்ல, அப்போ நம்ம எதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு தான் அவங்களுக்கு வரும். ஸ்டூடெண்ட் முன்னாடி பேசுகிறீங்க, அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் மொத்த ஒரு அனைத்துக்கான எதிர்காலமும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட போயிட்டு உங்கள் எதிர்காலமே கிடையாது, நீங்கள் முயற்சியே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தப்பான விஷயங்களை வந்து விதைக்கக்கூடாது இல்லையா?
மோட்டிவேஷன்றது முயற்சியை தூண்டுற மாதிரி மட்டும்தான் இருக்கணும். அவர் செஞ்சது வந்து டீமோட்டிவேஷன். நீங்கள் இந்த விஷயத்தில் இப்படி இருக்கீங்கன்னா இனிமேல் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தான் நடக்கும், ஏன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் அவர் பேசினது. ஆனால் உண்மையான மோட்டிவேஷன்றது வந்து என்னென்னா, நமக்கு காலகாலமாக கற்பிச்சுட்டு இருக்கிறது என்னென்னா, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வறுத்து கூலி தரும், மதிக்கொண்டு விதியை வெல்லலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சரி, எண்ணி துணிக கருமம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. இதுதான் ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா தெய்வத்தாலே முடியலனா கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் வந்து பூர்வ ஜென்ம பலன் அதெல்லாம் பாவமோ புண்ணியம், பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்களா கனவுல இல்லை. இந்த முறை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் வந்து நிர்ணயிக்கப்படும். அதுதான் வந்து அவர் வந்து பேசியிருக்கணும். அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கணும். போன ஜென்மத்தில் நடந்ததை வச்சு இந்த வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. இந்த முறை இந்த வாழ்க்கையில் இந்த நிமிஷம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, அதுதான் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் அப்படின்றது தான் உண்மையான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவர் அப்படி பேசினது இதுலேருந்தே தப்புன்னு தெரியுது. ஓகே, சில பேர் கேட்குறாங்க, பாவ புண்ணியங்கள்லாம் வந்து நம்ம இப்போ எல்லா வரைகளும் வந்து நம்ம குழந்தையிலேருந்தே சொல்லிக் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா, பாவம் புண்ணியம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பாவம், அதாவது ஒரு தப்பு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பாவமான விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கான தண்டனை கிடைக்கும், அதாவது நீங்கள் வந்து நரகத்துக்கு போவீங்க. இது வந்து போன ஜென்மத்தோடு கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறது கிடையாது. இப்போது இந்த விஷயங்களில் இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணால் அது பாவம், நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு தப்பான விஷயங்களை செஞ்சீங்கன்னா அது வந்து பாவம். அதனால் வந்து நீங்கள் நரகத்துக்கு போவீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து இந்த வாழ்க்கையில் நீங்கள் இந்த விஷயங்களை சரியாக பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். புண்ணியம் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் பண்ணுறீங்க இல்லையா, வெளியே வந்து சில பேர் வந்து கையேந்தும் நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை கொடுக்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சில பேர் புண்ணியங்கள் தான் தேடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது தானே. இதை வந்து நீங்கள் வந்து பூர்வ ஜென்ம பலனோட கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இன்றைக்கி புண்ணியம் செஞ்சீங்கன்னா இந்த வாழ்க்கையிலே நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நல்லா இருப்பீங்க அப்படின்றதுனால உங்களால் 4 பேர் நல்லது நடக்கும், உங்களால் 4 பேர் பயனடைவாங்க அப்படின்ற விஷயங்களுக்காக தான் புண்ணியங்கள் சொல்கிறாங்க. உங்களால் 4 பேர் கெடுதல் அடையக்கூடாதுன்றதுனால பாவங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுதான் பாவம் புண்ணியங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து நேர்மையாக வாழணும், இந்த வாழ்க்கையை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் பாவம் புண்ணியம் சொல்கிறாங்க. இதை வந்து சில பேர் அது கூட கம்பேர் பண்ணி அப்போ அதுவும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதா, இதெல்லாம் சரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒரே விஷயம் கிடையாது, ரெண்டுமே வெவ்வேறு விஷயம். பூர்வ ஜென்ம பலன்றது நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, அதனால தான் இது நடக்குது, இது உங்களால் மாற்ற முடியாதுன்ற மாதிரி வந்து நிற்கும். ஆனால் பாவ புண்ணியம்ன்றது இந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்து சரியான முறையில் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாவ புண்ணியம். அதே மாதிரி அது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் வருமா அப்படின்னீங்கன்னா, அது வந்து ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து நீங்கள் பேசியிருக்கக்கூடாது, அது மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் வராது. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஸோ இந்த ஒரு பேசிஸில், இந்த ஒரு அனலைஸ் அடிப்படையில் வந்து இந்த ஒரு கருத்தியல் அடிப்படையில் வந்து நம்ம யார் பக்கம் நிற்கிறோன்னா, நம்ம வந்து அந்த மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அவங்க எண்ணத்தில் வந்து அவங்க வீட்டிலேயே சில பேர் வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்க வீட்டில் நிறைய பேர் வீடு இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும், இப்போ அவங்கன்னு மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் நடக்குது. பொதுவாக எல்லாமே இப்போ எவ்வளோ பேர் வந்து தண்ணீர் பொருளாதாரத்தில் வந்து தண்ணீர் அடைஞ்சிட்டாங்க, இல்லை எவ்வளோ பேர் வந்து எந்த ஒரு உடல் குறையும் இல்லாமல் இருக்காங்க, ஏதோ ஒரு இல்லை உடம்பு சரியில்லாது, சில வியாதிகள், அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள், கொரோனா வந்தது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லை. இதுக்கு எல்லாமே வந்து பூர்வ ஜென்ம காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிய வச்சு அதை வந்து அப்படியே வந்து அவங்களுடைய சிந்தனையை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணி மேலே வரணுன்ற ஒரு விஷயங்களை வந்து விதைக்காமல் போகக்கூடாது இல்லையா. ஸோ இந்த பேசிஸில் வந்து மகாவிஷ்ணு பேசினது, அதாவது மகாவிஷ்ணு பேசிய அந்த கொள்கை, அந்த இடம், அதாவது அவர் வந்து வெளியில் வந்து வேறு எங்கேனாலையும் அவர் ஆன்மீக கூடங்களில் பேசியிருக்கலாம், அந்த மாதிரி அவருடைய கருத்தை அவர் வந்து சொல்லலாம், அதில் வந்து எந்த தப்பும் இல்லை. ஸ்கூலில் அவ்வளோ மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு கருத்தியலை வந்து விதைச்சிருக்க கூடாது. இது தவறான விஷயம். அதாவது அவர் அன்னைக்கு செஞ்ச அந்த செயல் தவறான செயல். பள்ளியில் அவர் பேசிய அந்த ஒரு கருத்தை மட்டும் நம்ம வந்து எதிர்க்கிறோம்.
அதனால் வந்து நம்ம வந்து பள்ளி கல்வித்துறை சார்பாக பக்கம் தான் நிற்கிறோம். அதாவது பாதிக்கப்பட்ட அந்த விஷயங்களால் மாணவர்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கான ஒரு சரியான வந்து ஒரு ஆலோசனையை வந்து மாணவர்களுக்கு மறுபடியும் கொடுத்து, இல்லை இந்த மாதிரி கிடையாது, நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக விதியை வந்து உங்களுக்கு அதுதான் விதியாக இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதில் வந்து நம்ம வந்து பள்ளி கல்வித்துறை பக்கம் தான் நிற்கிறோம். மகாவிஷ்ணு பேசியது தவறான கருத்து. நன்றி, வணக்கம்.